இன்னைக்கு ஒரு வேலையா வெளியில போயிட்டு வந்தாங்க. வரும்போது பிள்ளைங்களுக்கு எதுவுமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரல. தனிசிகா வந்து ரொம்பவே அடம் பிடிச்சாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. சரி வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சுங்க, அதை வச்சு பால் பணியாரம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவை உரிச்சு உடச்சி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் புழிஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி இட்லி மாவு வந்து புளிக்காம இருக்கணும், அதே சமயத்துல மாவு கெட்டியாவும் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். தேங்காய் பால்ல ஜீனியும் கொஞ்சமா உப்பும் போட்டு கலந்து வச்சிருக்கேன். சூப்பரான பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பால் பணியாரத்தை சாப்பிட்டு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லைங்க, தண்ணி பிடிக்க வந்துட்டேன். மணி கரெக்டா 5 மணி ஆயிடுச்சு. ஒரு சைடு காலையில தண்ணி பிடிப்பேன், ஒரு சைடு சாயங்காலம் தண்ணி பிடிப்பேங்க. ஏன்னா கொல்லை புல்லுமே ஒரே நேரத்துல நம்ம தண்ணி பிடிக்க முடியாது. வெயில் நேரங்கள்ல கேணியில தண்ணி கொஞ்சமா தாங்க இருக்கும். ஒரு வழியா தண்ணி பிடிச்சி முடிச்சாச்சுங்க. அன்னைக்கு செத்துன புல்லெல்லாம் கிடந்துச்சுங்க, கொஞ்சம் காய போட்டு வச்சிருந்தேன். இதே மாதிரி காய போட்டு வச்சிட்டோம்னா நம்ம அள்ளி கொண்ட கொளுத்துறது கொஞ்சம் வசதியா இருக்கும். அதனால காஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எப்போதுமே அள்ளுவேன். இப்ப மழை வந்ததுக்கு அதுக்கும் கொல்லை ஃபுல்லாவே புல்லு மண்டிடுச்சுங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துனாலும் ஒரு 1/4 தாங்க செத்திருக்கேன். இன்னும் நிறைய புல்லு இருக்குங்க செத்தாம. நானும் கொல்லை ஃபுல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது குப்பை வந்துகிட்டே தாங்க இருக்கு. டெய்லியுமே வேலை பார்க்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் புல்லு செத்துனோம்னா கொல்லை கிளீன் ஆயிரும். புல்ல இந்த மாதிரி காய வச்சு நல்லா கொளுத்தி விட்டோம்னா நம்ம கொள்ளையில குப்பையும் இருக்காது, நம்ம கொள்ளையும் சுத்தமா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை எரிச்சதுக்கு அப்புறம் இதோட சாம்பல் அள்ளி நம்ம செடிங்களுக்கு வச்சோம்னா செடியும் நல்லா செழிப்பா வளருங்க. தோட்ட வேலையை முடிச்சுட்டு அப்படியே டீ போட வந்துட்டாங்க. ரொம்பவே டயர்ட் ஆயிருச்சு. சரி இன்னைக்கு டீ போடலங்க, காப்பி தான் போடுறேன். டெய்லி டீ குடிச்சு போர் அடிக்குது. கையோட டீ குடிச்சிட்டு நைட் சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கையோட பார்த்து வச்சிட்டோம்னா நமக்கு வேலை மிச்சம். செத்த நேரம் உட்காந்துட்டு அப்புறமா பார்ப்போம் அப்படின்னா நமக்கு தாங்க சிரமம். கையோட நம்ம வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நைட் சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா தோசை, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. எங்க வீட்டுல ஒரு ஆளுக்கு தேங்காய் சட்னி, 2 பேருக்கு தக்காளி சட்னி தாங்க பிடிக்கும். எனக்கு 2 சட்னியுமே பிடிக்குங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.